ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கோல்டு ரேட் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்குதுங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை பற்றின சில டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நான் நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் வீடியோ இல்லை கோல்டு பற்றின அப்டேட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வரைக்குமே கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 13,950 ரூபா வரைக்கும் இருந்தது. அந்த ரேஞ்சில் தாங்க போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரே நாளில் கோல்டு ரேட் வந்து 15,390 வரைக்குமே போயிருக்குங்க. அதாவது ஒரு நாளில் பெரிய அளவுக்கு தங்கம் விலை வந்து உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது பெரிய அதிர்ச்சி தாங்க. எனக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னும் குறையும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கோல்டு ரேட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்துருச்சுங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு எமோஷ்னலாக கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ரேட்டில் எப்படி இனி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை தாங்க. அது நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் இருக்க எல்லாருக்குமே கோல்டு ரேட்டு உயர உயர நம்மளுக்கு அந்த கவலையும் அதிகமாகத்தாங்க செய்யும். ஏன்னா நம்ம ரேட்டில் வந்து எப்போ கம்மியாகும் நகைச்சீட்டில் கட்டலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் குறையும்னு பார்த்தா சடனாக ஏறிடுச்சுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் இன்னுமே இந்த மந்த் முடிகிற வரை வெயிட் பண்ணுவேன். உடனே வந்து நான் கட்டிட மாட்டேன். எப்போ கோல்டு ரேட் வந்து ஃபாலோ ஆகுதோ அப்போ வந்து கட்டி விட்டுருவேங்க. அது வரைக்கும் கோல்டு சிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து நான் ரெடியாக அக்கௌண்ட்டில் வச்சுட்டே இருப்பேன். இப்போ வந்து 15,390 ரூபாயிலிருந்துமே குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையுன்னு வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட்டி விட்டுருவேங்க. நீங்களும் கோல்டு சிட்டு போட்டிருக்கீங்கன்னா இன்னும் கட்டலைன்னா வெயிட் பண்ணுங்கள். குறையுதா என்னன்னு பார்த்துக்கிட்டு கட்டி விடுங்க. கொஞ்சம் குறைஞ்சிச்சினாலும் நமக்கு ப்ராஃபிட் தானே. நான் வந்து குறையும், அதாவது கொஞ்சமாவது குறையும் கட்டி விட்டுலான்னு வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறத பார்த்தா பயமாக தாங்க இருக்குது. வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையும் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு ரேட்டு குறையாது, ஒரு பவுன் வந்து 2 லட்சம் வரைக்குமே போகும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மியானால் கூட நான் வந்து கட்டி விட்டுருவேங்க. நீங்களும் வெயிட் பண்ணாமல் சிட்டு கட்டணுன்னாலும் கட்டி விட்டுருங்க. இல்லை உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, கோல்டு எடுக்கிற பிளான் இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா டக்குன்னு இன்றைக்கி ஏறின மாதிரி டக்குன்னு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்குமே எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு சொல்லவே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலைங்க. ஸோ எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யோசிக்காமல் எடுத்துருங்க, அவ்வளோதான். ஏன் கோல்டு ரேட் வந்து இவ்வளோ பீக்கில் போகுதுன்னு ரீசனில் நிறைய சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு கூட மோடிஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தங்கம் வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இல்லை ஓல்டு கோல்டை வந்து அடகு வச்சு நகை வாங்கலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து கேட்குறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த டவுட் இருக்கத்தாங்க செய்யும். ஸோ இந்த வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரியாமையே போயிடும். கோல்டு ரேட்டு அதிகமாகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து டாலரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்குங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, வெளிநாட்டில் இருந்து கோல்டு கொண்டு வர்றதுக்கு டேக்ஸும் அதிகப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு நியூஸு அது தாங்க போயிட்டு இருந்தது. 6% இருந்து வந்து எவ்வளோ கூட்டியிருக்காங்கன்னா 15% வரைக்குமே டேக்ஸ் வரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே அதிகமாக தாங்க இருக்குது. அதனால் கோல்டு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் ஒரே நாளில் வந்து கோல்டு ரேட் வந்து பவுனுக்கு 8,500 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா. இப்போ இன்னொரு பெரிய விஷயமா மோடிஜி கூட ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது என்னென்னா, 1 இயருக்கு எந்த ஒரு கோல்டுமே வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாரின்லேருந்து வர கோல்டு அதிகமாக இருக்குது, கோல்டோட இன்புட் அதிகமாக இருக்குது, நம்ம இந்தியா பணத்தோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ தாங்க நம்மளை மாதிரி மக்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அலர்ட்டாகவும் இருக்கணும். லாக்டவுன் மாதிரி பயன்படுத்தக்கூடிய விஷயமும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்க, சாதாரண விஷயமாக யாரும் எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி எல்லாமே நமக்கு ஈஸியாக தாங்க தெரியும். நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் என்னென்னா, இந்த இறக்குமதிக்கான பர்சன்டேஜ் வந்து கூட்ட போகிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நியூஸ் பிரேக்கிங் நியூஸாகவேவும் இறக்குமதி வரி வந்து பர்சன்டேஜ் கூடிருச்சுன்னு தான் வந்துச்சு. காலையில் வந்து இறக்குமதிக்கான பர்சன்டேஜ் கூடிச்சு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கூடிருச்சு.
ஸோ ஒரே நாளில் அவரோட பீக் எப்படி போயிட்டுருக்குதுன்னு மட்டும் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக இப்போ வந்து கோல்டு ரேட்டு இப்போ இருக்கிற ரேட்டில் கூட லாக் பண்ணி வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. கோல்டு எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கு மீறி வந்து கோல்டு ரேட் கூடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தங்கத்தோட விலை எந்த மாதிரி ஏறுதுன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம 5 பவுன் எடுத்த பணத்தில் இப்போ 1 பவுன் தாங்க எடுக்க முடியுது. 1 பவுன் மீன்ஸ் 1 சவரன். 1 சவரனுக்கான ரேட் வந்து 2 லட்சம்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. 2 லட்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி கூட இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு யூடியூப்பில் 1 சவரன் வந்து 2 லட்சத்தோ தொடப்போகுது, ரொம்ப வேகமாக அந்த ரேட் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. கோல்டு ரேட்டு ஒவ்வொரு நாளுமே ரேட்டு பயங்கர வேகத்தில் ஏறிட்டு தாங்க போகுது. கோல்டு ரேட்டு ஏற ஏற நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் தாங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். ஏன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு கோல்டுங்கிறது ஒரு எமோஷன். அது வந்து இவ்வளோ வேகமாக ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயங்க. ஆனால் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இனி ஃப்யூச்சரில் லேண்டு கூட வாங்கிடலாம் போலங்க. ஆனால் கோல்டு வாங்குறது தான் ரொம்ப கஷ்டமாகிடும் போல். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் என்ன யோசிப்போன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டை சேர்த்து அந்த கோல்டை வச்சு வீடு வாங்கலாம், லேண்டு வாங்கலான்னு தான் யோசிச்சுட்ருப்போம். நான் இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தாங்க வீடு, லேண்டு எல்லாமே வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இனிமேல் தங்கமே வாங்க முடியாத சுச்சுவேஷன் வந்துடுமோன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஸோ அந்த அளவு கோல்டு ரேட் பீக்கில் போயிட்டுருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்குள்ளே வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அதிகமானாலும் கோல்டு சேவ் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கோல்டு ரேட் அதிகமாக ஆனால் 1 சவரன் சேவ் பண்ணுற இடத்துல 1/2 சவரனாவது நம்ம சேவ் பண்ணணுங்க. சேவ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கோல்டு ரேட் ஏறுது, அதுக்கான ரீசன் என்ன, மார்க்கெட் எந்த லெவலில் போயிட்டுருக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த மாதிரி நம்மளோட தங்கத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல்டு ரேட் ஹை ஆனாலும் சேவிங்ஸ் பிளான் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கோல்டு ரேட் ஹை ஆனாலும் கரெக்டாக பிளான் இருந்தால் கோல்டு வந்து பில்ட் பண்ணி கொண்டு போக முடியுங்க. நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம், ஒரே நாளில் நம்மளால் 10 சவரன் வாங்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நம்ம நினைக்கிற அந்த 5 பவுனோ இல்லை 10 பவுனோ கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஸ்கீமில் தாங்க ஜாயின் பண்ணணும். ஸ்கீமில் ஜாயின் பண்ணாமல் அமௌண்ட்டை சேவ் பண்ணி வாங்கலாம்னு நினச்சாலாம் கண்டிப்பாக வாங்க முடியாதுங்க. பணம் கொண்டு போய் வாங்கினா வேஸ்டேஜுக்கு பே பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை கொண்டு போய் வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு தனியாக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குங்க, ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த காசு வந்து நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வந்து நம்ம கட்டின எத்தனை கிராம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த கிராம் வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்கிக்கிடலாம். ஸோ வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது தாங்க பெஸ்ட்டு. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். அது இல்லாமல் நமக்கு வந்து மந்த்லி அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த கிராம் வந்து வர வச்சுருவாங்க. இதே நம்ம பணமாக சேர்த்து வைக்கணும்னா, நம்ம வந்து அந்த 5 சவரன் வாங்குறதுக்கான பணம் வந்து ஒரு 5 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன், 5 lakhs கூட தான் ஆகும். 5 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த 5 lakhs சேர்க்குறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாமே கரைஞ்சிருங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, கோல்டு சிட்டில் ஜாயின் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து வாங்க முடியும். பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்குது. எந்த ஸ்கீமில் பெனிஃபிட்ஸ் அதிகமோ அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கீம் என்னென்னா, 1 டைம் டெபாசிட் தாங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு லாக் பண்ணிடணும். 11 மந்த் அப்புறம் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் லாக் பண்ண கிராம் வந்து கோல்டு வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாங்க. இல்லை என்கிட்ட லம்சமாக இல்லை, மந்த்லி பே பண்ண முடியும்னா மந்த்லி சிட் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மந்த்லி நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு லாக் பண்ணிடுவாங்க. எத்தனை இப்போ இன்றைக்கி ஒரு 15,000 நம்ம பே பண்ணுறோன்னா 15,000 எத்தனை கிராமோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் லாக் பண்ணிடுவாங்க. 11 மந்த் அப்புறமும் இந்த ஸ்கீம் மூலமாகவும் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல் வந்து எடுத்துக்கலாங்க. இல்லைனா கோல்டு எடுக்கணும்,
என்கிட்ட லம்சம் அமௌண்ட்டும் இல்லை, மந்த்லி பே பண்ண முடியாது, ஆனால் ஓல்டு கோல்டு இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குதுங்க. அது என்னென்னா, ஓல்டு கோல்டு அடகு வச்சு லம்சம் அமௌண்ட் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணி எடுங்க. அதாவது என்கிட்ட ஒரு 5 பவுன் இருக்குது, அது ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு 3 லட்ச ரூபாயை கொண்டு போய் அன்னைக்கு ரேட்டுக்கு எத்தனை கிராம் வருதோ அந்த கிராம் வந்து லாக் பண்ணிவிட்டு 11 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் எடுப்பேன். அடகு வச்சு ஜுவல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கையில் கிடைக்கிற போது கட்டி திருப்பிடலாங்க. இப்போ நம்ம கையில் வந்து ஓல்டு கோல்டு இருக்கும், நியூ கோல்டும் இருக்குங்க. நம்ம இப்படி பண்ணும்போது 11 மந்த் எண்டில் வந்து நமக்கு வந்து 2 கோல்டுமே நம்ம கைக்கு வந்துடும். ஓகேங்களா? நான் வந்து ஓல்டு கோல்டு அடகு வச்சு நிறைய நகை சேர்த்துருக்கேங்க. அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். நான் எந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னு கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று வந்து சிட்டு மூலமாகவும் நான் வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்படியெல்லாம் கோல்டு சேமித்தா மட்டும்தாங்க நம்மளால் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். கோல்டு எடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா யோசிக்காமல் போய் எடுத்துடுங்க. குறையும் கூடுன்னு வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை நோட் பண்ணுங்கள். குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் எடுத்துருங்க. ஏன்னா கோல்டு ரேட் எப்போ கூடும் எப்போ குறையும்னு சொல்ல முடியாதுல்ல. மார்னிங் ஒரு ரேட்டாக இருக்குது, ஈவினிங் ஒரு ரேட்டாக இருக்குது, நைட்டு ஒரு ரேட்டாக இருக்குது. ரேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்போ எப்படி மாறுதுன்னு நம்மளால் டிசைட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கோல்டை பொறுத்தவரை எந்த ரேட்டில் எடுத்தாலுமே லாங் டேர்முக்குனா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டுங்க. அதே கோல்டு வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நமக்கு லாஸு. எப்போயுமே வந்து அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கோல்டு ரேட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி கோல்டு ரேட் கூடுமா குறையுமா நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுக்கிற பிளான் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அதையுமே நோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனோ ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான பிளான் உங்களுக்கு வந்து கிடைச்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.